ஏன் இது கற்பனை கதை இல்ல. சென்னை சிட்டியில இருக்கிற ஒரு ஃபிளாட்ல 2021 நடந்த உண்மை சம்பவம். இந்த விஷயம் நடந்து இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்காரருக்கு தூக்கம் வரல. ரமேஷ் ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்கிறவர். வேளச்சேரி பக்கத்துல 3வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு 2 பிஎஸ் கே ஃபிளாட்ல தனியா தங்கியிருந்தார். நைட் ஷிஃப்ட் வேலை. தினமும் 11 மணி மேல தான் வீட்டுக்கு வருவார். ஃபிளாட் சாதாரணமாதான். ஆனா அந்த ஃப்ளோர்ல நைட் நேரத்துல அமைதி கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் நைட் சரியாக 11 மணி 47 நிமிடம் PM கிச்சன் பக்கம் இருந்து யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. முதல்ல மேல வீட்டுல யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சார். ஆனா அந்த ஃபிளாட் மேல ஃப்ளோர் இல்ல. அடுத்த 3 நாளும் அதே நேரம் 11 மணி 47 நிமிடம் PM அதே சத்தம். கதவை திறந்தா யாரும் இல்ல. ஜன்னல் மூடிருக்கு, ஃபேன் ஆஃப். ஆனா அந்த நடையடி சத்தம் தெளிவா கேட்டுச்சு. ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணி தூங்கினார். காலையில அந்த ஆடியோ கேட்கும்போது நடையடி சத்தம் மட்டும் இல்ல, யாரோ மெதுவா மூச்சு விடுற சத்தம். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இத பற்றி கேட்டார். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, இந்த ஃபிளாட்ல முன்னாடி இருந்த ஆளும் இதே மாதிரி தான் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சட்னா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டார். அந்த நைட் சரியாக 11:47 PM ரமேஷ் போன் தானா ஆன்லாக் ஆகி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சு. அந்த ஆடியோல என்ன இருந்தது? எபிசோட் 2 நாளை. ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.